எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குதே. சரி என்ன பண்ணுறதுனே தெரியல. எந்த விஷயத்துலையும் சரி, வேலையிலையும் வீட்டுக்காரருக்கு கஷ்டம், உடம்பு ரீதியாகவும் பிரச்சனை, வீடு கட்டிகிட்டு இருக்கோம் அதுலேயும் ஏதாவது பிரச்சனை, எல்லா பக்கமும் பிரச்சனையாகவே இருந்தால் என்ன பண்ணுறது? ஏதாவது போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போனோம். அதாவது ஜாதகம் பார்க்குறதுக்காக. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஏன்டா போனோம் அப்படின்ற மாதிரி. குடும்பம் மொத்தத்துக்கே சனி பிடிச்சிருக்குது. ஒரு ஆளுக்காக பிடிச்சிருந்தா பரவாயில்ல, எங்கள் 4 பேர்த்துக்குமே பிடிச்சிருந்தா என்ன ஆகிறது? ஏதோ பொழப்பு ஓடுதேன்னு ஓடிக்கிட்டு இருக்குது. ஜாதகக்காரன்கிட்ட போனால் ஏதாவது கொஞ்சம், அதாவது நான் எதுக்கு ஆக்சுவலி போனேன்னா, போனால் உசுராவது இந்த 4 வருஷத்தில் மிஞ்சி வெளியே வருவோமா அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஓப்பனாக கேட்குறதுக்கே போனேன் நான், சனிக்காக. காலையில் எழுந்து எதுவுமே பண்ணலை, அப்படியே தூக்கி பிள்ளைங்களை காரில் போட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணி ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. அம்மாட்ட கொண்டு விட்டுட்டு பிள்ளைங்களை அம்மா பார்த்துப்பாங்க, சாப்பாடு ஊட்டி தலை சீவி அவங்க பார்த்துப்பாங்க. நான் போயிட்டு ஜாதகம் நானும் என் வீட்டுக்காரும் பார்த்துட்டு வரலாம். அங்கே போனாலாம் பிள்ளைங்க உட்காராது ஒரு இடத்துல, அவங்கள மேய்க்கிறதுக்கே ஆடு மாடு மாரி இது ஊன் இங்கே வா அங்கே போகாதேன்னு. அதுக்கே எனக்கு போயிடும். எப்படி கேட்குறது ஜாதகத்தை? அம்மா வீடும் வந்துருச்சு. பாப்பா இறங்குனா இறங்க மாட்டேங்குது. அவன் இறங்கி எப்படா விடுவாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான் மேலே. அப்புறம் பாப்பாவும் அப்புறம் இறங்கிட்டு போயிட்டு அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தா. நான் அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்ரு போங்க வாங்க வாங்கினாங்க. அப்புறம் வீட்டுக்காரு சரி வான்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போனேன். போயிட்டு மேலே போனால் இட்லி சாம்பாரும் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டாச்சு. ஆளுக்கு 2 இட்லி போட்டு வச்சு சாப்பிட்டு பிள்ளைங்களை விட்டாச்சு. அவங்கக்கிட்ட பிள்ளைங்களை விட்டுட்டு பார்த்துக்கங்க அப்படின்னா, அப்புறம் பசங்களும் நான் இங்கேயே இருக்கேன் போயிட்டு வாங்க அப்படின்னுடுச்சு. சார் 2 இட்லி போதுன்னு சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்தது எங்கள் அப்பா வீடு இந்தாண்ட இருக்குது. அம்மாவும் அப்பாவும் தனியாக இருக்காங்க. இந்தாண்ட அம்மா இருக்குது, அங்காண்ட அப்பா இருக்கிறாரு. இதுதான் எங்கள் சொந்த வீடு. அந்த ஓட்டு வீடு இருக்குல்ல, அதில் தான். ஓட்டு வீடு எட்டி பார்த்துட்டே வந்தான். லைட்டாக திறந்து இருந்தது. அப்பா இருக்கிறாரு போல், சரி என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாமேன்னு இந்த பக்கமாக வந்தேன். அப்புறம் அப்பா கை கால் மூஞ்சி கழுவிட்டு இப்போ தான் உள்ளே வந்தார். இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. அப்பா வந்து தனியாக இருக்கிறதுனால சாப்பாடை மலைப்பார். கடையில் போய் ஏதாவது 2 இட்லினா சாப்பிட்டுப்பாங்க. சரி நான் வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருந்தார். இல்லைங்க நான் சாப்பிட்டா நீங்கள் போங்கன்னு தானே. சரி அப்பா கூட கம்பெனி கொடுக்கணுமேங்கிறதுக்காக நானும் போனேன். இட்லிலாம் கிடையாது, ஒரு தோசை தான் இருக்குன்ட்டாங்க. சரி இருக்கிறதையாவது கொடுங்கடா அப்படின்னு சொல்லி அப்புறம் சாம்பார் மட்டும்தான் இருக்குன்னாலும் சாம்பார் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் போனோம். ஒரே ஃபுல்லாக பாருங்களேன், வில்லேஜ் ஃபுல்லாகவே ஒரே வயக்காடு தான். இந்த லைனில் நிறையா நிலம் இருந்தது. எங்கள் அப்பா சொல்லிகிட்டே வந்தார், இங்கே இருந்தது முன்னாடிலாம் தாத்தா விற்றுட்டாரு, இங்கே இருந்ததுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. சும்மா 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு அந்த மாதிரி தான் நாங்கள் விற்றோம் அப்படின்னு. இப்போலாம் இருந்தால் ஏகப்பட்ட ரேட்டு போகும் தெரியுது தான். அப்போ ஆனால் அந்த சுச்சுவேஷனுக்கு காசு இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இதுதான் ஜாதகம் பார்க்குற வீடு. நாங்கள் வந்தாச்சு. இந்த வீடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே வயக்காடு, இங்கே பாரு வாழை மரம், தென்னை மரம், ஆடு மாடு எல்லாமே வச்சுருக்காங்க. அந்தாண்ட அவர் வேலை பார்த்துட்ருக்காரு. ஃபுல்லாக மோட்ரு கொட்டா ஓடுது, அதுதான் பெரிய இது. நல்லா சின்ன வயசில் மோட்ரு கொட்டாயில் குடித்ததோடு சரி. இதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. இப்போ மோட்ரு கொட்டாயை பார்த்ததுமே அதான் தோணுச்சு. அங்கே வேறு துணியெல்லாம் காய வச்சுருக்காங்க, அங்கேயே துவைச்சி அப்படி நல்லா குழுன்னு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு மோட்ரு கொட்டா ஜாலியாக. அங்கேயே ஒரு வயக்காட்டில் வேலை பார்க்குறாரு. இங்கே வந்து ஜாதகம் சொல்கிறாரு. ஆனால் கரெக்டாக சொல்கிறாரு எல்லாமே. ஜாதகத்தை பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் கிளம்பியாச்சு. ஒரே பயங்கர வருத்தத்தோடு தான் கிளம்புவோம். ஏன்டா போனன்ற மாதிரி கன்றாவி.